ஹாய் ஹலோ ரீடர்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்கு எது மாதிரியான டாபிக் பற்றி சொல்ல போறேன்னா லேர்னிங் டிசார்டர்ஸ் அப்படின்னா என்னன்றதை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். லேர்னிங் டிசார்டர் மீன்ஸ் என்னன்றாங்கன்னா நம்மளோட நியூரலஜிக்கல் கண்டிஷன் பிரெயினில் சரியில்லாமல் போகிறனால ஏற்படுற விளைவு தான் இந்த டிசார்டர்ஸ். இதில் காமனாக 4 லேர்னிங் டிசார்டர்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா டிஸ்லெக்சியா, டிஸ்கால்குலியா, டிஸ்பேசியா, டிஸ்கிராஃபியா அப்படின்ட்டு இந்த 4 டிசார்டர் பற்றி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்லெக்சியா, அதாவது நம்மளால ஒழுங்கா ரீட் பண்ண ஒரு சென்டென்ஸை படிச்சு வாசிக்க முடியாது. இதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா டிஸ்லெக்சியா டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஒன் டிஸ்கால்குலியா, அதாவது நம்பர்ஸ் நம்மளால ஒழுங்கா எழுத முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த சம்ஸ் எல்லாம் நம்மளால ஒர்க் அவுட் பண்ண சுத்தமா நம்மளுக்கு வராது. இதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா டிஸ்கால்குலியா அப்படின்ற டிசார்டர்னு சொல்றாங்க. தேர்ட் ஒன் டிஸ்பேசியா, அதாவது டிஃபிகல்ட்டி வித் ஸ்பீக்கிங். ஒருத்தவங்கள்ட்ட நம்ம ஸ்பீச் பண்றோம் அப்படின்னா அவங்க கிட்ட ஒழுங்கா சென்டென்ஸை கோர்வையா நம்மளால பேச முடியாது. இதை தான் டிஸ்பேசியா அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த் ஒன் டிஸ்கிராஃபியா, நம்மளால ஒழுங்கா ஹேண்ட் ரைட்டிங் எழுத முடியாது. பென்சிலை பிடிச்சி நம்ம ஒரு சென்டென்ஸை எழுதவே ரொம்ப கஷ்டப்படுவோம். இதை தான் டிஸ்கிராஃபியா அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரியான ஜிகே சம்பந்தமான கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி எஜுகேஷன் சம்பந்தமான கண்டென்ட் எது உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் டு ஆல்.